கோவலனின் தெய்வீக சிந்தனை புரிதல் என்ற பதியத்தின் இன்றைய தொடர்ச்சி. எத்தனை கோடி பிறவிகள் எடுத்தேன் என்பதும் தெரியாது, எத்தனை கோடி பாவங்கள் செய்தேன் என்பதும் புரியாது. இன்னும் எத்தனை பிறவிகள் உண்டோ இறைவா யான் அறியேன். இந்த இடர்படும் பிறவிகள் தடைபட வேண்டி இறைவா உனை பணிந்தேன். இடர்படும் பிறவிகள் தடைபட வேண்டும், இறைவா உன் திருவடி நான் அடைந்திட வேண்டும். ஓரறிவு முதல் ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு, ஆறாவது அறிவை பெறுவதற்கென இந்த மனிதத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் ஆன்மலாபம் பெற வேண்டும் என்பதே இந்த மனித பிரிவினுடைய முக்கிய குறிக்கோளாக வளர்ப்பெருமான் சொல்லுவார். இந்த மனித பிறவியில் ஆன்மலாபம் அடைந்தே தீர வேண்டும். அந்த முயற்சியில் நாம் நினைக்க வேண்டும், பேச வேண்டும், வாழ வேண்டும், அடைய வேண்டும் என்பதுதான் வளர்ப்பெருமானுடைய போதனை. அப்படியே வள்ளற் பெருமான் வாழ்ந்தார், இறைவனோடு இரண்டரை கலந்தார். என்றென்றும் இந்த அண்டகோடிகளெல்லாம் நிறைந்து விளங்கி கொண்டிருக்கின்றார். ஒரு ஜீவனுக்குள்ளும் ஜீவனாக விளங்கி கொண்டிருக்கின்றார். முடிந்த வரைக்கும் இந்த உலகில் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் வள்ளற் பெருமானுடைய ஆகும். ஆகினால் நாமும் நம் கருத்துக்கு சிந்தித்து பார்த்தோமையானால் மீண்டும் மீண்டும் இந்த பூமியிலே பிறந்து இந்த இன்னலும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் சோதனையும் பாதனையும் நோய்களும் பிடிகளும் விரோதமும் குரோதங்களும் இப்படிப்பட்ட தீய சக்திகளால் தீய செயல்களால் வேதனைப்பட்டு நலிந்து மெலிந்து வெந்து நொந்து வேதனைப்பட்டு நூலாகி இறந்து இந்த பூமியிலே பிறந்து கொண்டிருக்கின்றோம். இது உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. காரணம் என்ன என்றால், இதை நாங்கள் தியானத்தினால் அறிகிறோம். பிறவிகளை பற்றி மகான்கள் அனைவரும் சொல்லியிருக்கின்றார்கள். பிறவிகள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் தியான மார்க்கத்தில் உடையவர்கள் கண்டிப்பாக அந்த பிறவிகளை அறிவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எங்களால் அதை அறிய முடிகிறது. பிறவிகளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் பிதிருலகங்களை பற்றியும் அமரர் உலகத்தை பற்றியும் உண்மை வழியில் ஒழுக்கத்தில் நடக்கக்கூடியவர்கள், இறை சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரைப்படம் போல இறைவன் போட்டு காட்டுகிறார். இதை யான் அனுபவிப்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் இந்த உண்மை நிலையை உரைக்கின்றேன். அந்த நிலையை இறைவன் உணர்த்துவதால் தான் என் போன்றவர்கள் எது அழிந்தாலும் சரி, யார் நம்மை எதை சொன்னாலும் சரி, தீம்பு நினைப்பவர்களுக்கு கூட நாம் தீம்பு நினைக்கக்கூடாது. அது நம்ம ஆன்மாவை குற்றமாக பற்றி கொள்ளும். எந்த துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இந்த இறைவன் கொடுப்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உறுதியில் வாழ முடிகிறது. ஆடம்பரம் இல்லாமலும் பெருமைக்கு ஆசைப்படாமலும் சுகத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமலும் பொருளுக்கு ஆசைப்படாமலும் உடல் சுகமேதான் சுகம் என்று வாழாமல் உடலை வளர்க்கக்கூடிய உயிர்தாம் நாம் என்ற செயலும் இதனால் ஏற்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால் சிந்தனைகள் தான். நம்மளுடைய எண்ணங்கள் இடைவிடாமல் அந்த இறைவனுடைய ஆற்றலிலும் அவருடைய சக்தியையும் அவருடைய படைப்பின் ரகசியத்தையும் நமக்குள்ளே நம்மை உருவாக்கி அவர் வளர்த்து கொண்டிருக்கக்கூடியதையும் சிந்தித்து பார்த்தோமேயானால் வள்ளற் பெருமான் சொன்னது போல நினைந்து என்று சொன்னார் பார். அப்படி நினைக்கும் போது நம்மை அறியாமையே தேங்காய் இளநியிலே நீர் ஊறுவது போல உள்ளே அந்த அருள் சக்தி விளங்கும். ஆகினால்
இடைவிடாமல் நல்லதையே நினைத்து கொண்டிருங்கள். நல்லது என்றால் இறைவன்தான், அழியாததும் இறைவன்தான். அனைவருக்குமே அந்த அறிவு விளக்கம் வரும், தெளிவு வரும், நல்ல வழி நடக்க வேண்டும். எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் தர்ம வழி தவறாமல், நீதி தவறாமல் நடக்கும்படியான ஒரு தெளிவு உள்ளத்தில் ஏற்படும். ஆகினால் உலகம் சிறப்புறும். இப்படி ஒரு வழியிலே, வள்ளற்பெருமான் வழியிலே உலக மக்கள் நடந்தால் எவ்விதமான சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு, வியாஜ்யம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை காணலாம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.